ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வீடியோ தான். தமிழ்லையும் 8 தொகை நூல்களில் ஷார்ட் நோட்ஸு ஷார்ட் லைன்ஸோட வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவும் ஷார்ட்டாக தான் இருக்கும், நோட்ஸும் ஷார்ட்டாக தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஷார்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், இது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில். சரியா? 8 தொகை நூல்களில் 6 நூல்கள் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது நற்றிணை. பாருங்கள், இதில் வெறும் 5 பாயிண்ட் தான். நல் ப்ளஸ் திணை நற்றிணை முதல் நூல். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்? நற்றிணை பிரிக்கும் போது நல் ப்ளஸ் திணை முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் முதல் நூல். ஸோ அகப்பொருள் நூல் நற்றிணை அகப்பொருள் நூல் 275 புலவர்களால் பாடப்படுது. 9லிருந்து 12 அடி வரையறையுடையது. 13 அடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் மட்டும் இருக்குது. அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதனார். எத்தனாவது பாடல்னா 110வது பாடல். ஓரறிவு உயிர்களை விரும்புதல், விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல், இந்த மாதிரியான தமிழர்களின் உயர் பண்புகளை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை. சரியா? ஸோ இதில் முதலாவதாக வைத்து எனப்படும் நூல் நற்றிணை. அதே போல் குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா முதலில் தொகுக்கப்பட்ட நூல், முதலில் தொகுப்பு, அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். முதலில் தொகுப்பு நூல் 402 பாடல்கள் உடையது. 401 + 1ன்னு பிரிக்கலாம். இந்த 1 பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்தை விட்டுட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 401. தமிழரின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதைகளாக கூறிய நூல், அதனால தான் தமிழரின் அகப்பொருள் நிகழ்வு கவிதைகள்னு கொடுத்துருக்கேன். உரையாசிரியர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டிய நூல். 1915 ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். வெள்ளி வீதியார் பார்த்திங்கன்னா சங்க நூல்கள் மொத்தம் 13 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதில் அதிகமாக குறுந்தொகையில் தான் 8 பாடல்களும், நற்றிணையில் 2ம், அகநானூற்றில் 2ம், திருவள்ளுவ மாலையில் 1ன்னு சொல்லிட்டு மொத்தம் 13 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அடுத்து பார்க்குற நூல் ஐங்குறுநூறு நம்ம பிரித்தோம்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு பிரிப்போம். ஸோ இதில் மொத்தம் 500 பாடல்கள் இருக்கும். 500 பாடல்களும் 5 திணைகளாக இருக்கும். மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. இதில் ஏன் இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் அதோடைய பாடல்கள் வரிசை இருக்கும். ஸோ இந்த 100 அப்படிங்கிறது ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்களாக, அதையும் 10 பாடல்களாக பிரித்து 10 தலைப்புகளின் கீழ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மஞ்சை 10 அப்படிங்கிறது குறிஞ்சி திணையில் இருக்கும். மறுதரவு 10 அப்படிங்கிறது பாலை திணையில் இருக்கும். கிழவன் பருவம் பாராட்டும் 10 அப்படிங்கிறது முல்லை திணையில் இருக்கும். இந்த ஐங்குறுநூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பேரெண் அப்படிங்கிறது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை இதெல்லாம் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்க்கும்போது மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார். அதே போல் சங்க நூல்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுரையும் இறைச்சியும் அதிகமாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாலும் குறுந்தொகை தான். சரியா? சங்க நூல்களில் உள்ளுரையும் இறைச்சியும் அதிகமாக இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. குறுந்தொகை கிடையாது, ஐங்குறுநூறு. பதிற்று பத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய 10 பாடல்களாக பிரித்து பாடிய மொத்தம் 100 பாடல்களின் தொகுப்பு. சரியா? 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய 10 பாடல்களின் தொகுப்பாக சேர்த்து பாடப்பட்ட மொத்தம் 100 பாடல்கள். இதில் பார்த்திங்கன்னா முதலாவது பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. சரியா? இதில் பார்த்தோம்னா முதலாவது பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. முழு பாடலும் பாடான் திணையால் பாடப்பட்டது. இதோடைய முழு பாடலும் எந்த திணையால் பாடப்பட்டது? பாடான் திணையால் பாடப்பட்டது. ஸோ அடுத்து பார்க்க போகிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் எப்படி நமக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கூறிய பாவகை. சரியா? தொல்காப்பியர் கூறிய பாவகைகளில் ஒன்று தான் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது. பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் பரிபாடல். முதல்ல எழுதப்பட்ட இசைப்பாடல் எது அப்படின்னு கேட்டால் பரிபாடல். சரியா? தொல்காப்பியர் கூறும் பாவகையில் ஒன்று பன்னோடு பாடப்பட்ட முதல் நூல். அது மட்டும் இல்லாமல் முதல் இசைப்பாடல். கின்று அப்படிங்கிற ஒரு காலம் காட்டும் இடைநிலை இருக்கு இல்லையா? கின்று ஆண் இன்று அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்கால இடைநிலை. அந்த கின்று அப்படிங்கிற காலம் காட்டும் இடைநிலை ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல் பரிபாடல். இதில் மொத்தம் 70 பாடல்கள் உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க இருக்கிறதா. அதில் கிடைத்த பாடல்கள் எண்ணிக்கை 24 பாடல்கள். முச்சங்கத்தை தமிழ்வேலி என்று கூறும் நூல் பரிபாடல். முச்சங்கம் இருக்கு இல்லையா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அந்த முச்சங்கத்தையும் சேர்த்து தமிழ்வேலி என்று கூறும் நூல் பரிபாடல். திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சிவன் என்று கூறும் நூலும் பரிபாடல். மதுரையுடைய அழகை பற்றி தாமரை மலருக்கு ஒப்புமைப்படுத்தி மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்னு கூறிய நூலும். சரியா? இந்த வரிகள் கேட்பாங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படிங்கிற இடம்பெற்ற நூல் பரிபாடல். நெக்ஸ்ட் பார்க்குறது பாருங்கள், கலித்தொகை பாவகையே பார்த்திங்கன்னா கலிப்பாவால் ஆனது. கலித்தொகை அதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கலிப்பாவால் ஆன நூல். இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளுக்குரிய கலித்தொகை பாடல்கள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் பாலை மட்டும் இடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிஞ்சி பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை பாடியவர் கபிலர் 29 பாடல்களும், முல்லை திணை சோழன் நல்லூர் திருநார் பாடினார் 17 பாடல்கள். பாலை திணையில் பார்த்திங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுகோ 75 பாடல்கள் பாடியிருப்பாங்க. மருத திணை மருதம் இளநாகனார், அவர் மருத திணை பாடுவதில் வல்லவர், ஒரு 35 பாடல்கள் பாடியிருப்பாங்க. நெய்தல் திணையில் பார்த்திங்கன்னா நல்லந்தூனார் பாடினது 33 + 1, அதாவது 34 பாடல்கள் பாடியிருப்பாங்க.
இதில் கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் ஏறுதழுவுதல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏறுதழுவுதல் பற்றி கூறக்கூடிய நூல் வந்து கலித்தொகை. அதே போல் பாரத கதைகள் அதிகமாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டதும் கலித்தொகை. நாடக பாங்கில் அமைய பெற்ற நூல் மற்றும் இசை பாடல்கள், அதாவது இசையோடு பாடுவதற்கு ஒரு ஏற்ற நூல் அப்படின்னு கேட்டால் கலித்தொகை. சரியா, இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல் கலித்தொகை. நாடக பாங்கில் அமைந்த நூலும் கலித்தொகை. அதே போல் ஏறுதழுவுதலை பற்றி பாடிய நூலும் கலித்தொகை. பாரத கதைகள் மிகுதியாக இடம்பெற்ற நூல் எது கேட்டாலும் கலித்தொகை. பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க இலக்கியம் கலித்தொகை தான். சரியா, பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க இலக்கியம் கலித்தொகை. அதே போல் பாருங்கள், கருத்தாளம் மற்றும் ஓசை இன்பம் வந்து இதில் இருக்கக்கூடிய கருத்தாளமும் ஓசை இன்பமும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அகநானூறு மற்றும் புறநானூறு இது ரெண்டு பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.